ஜீவனை ஒப்படைச்சாங்க ஒழிய சடன் டேட்டு கிடையாது. மத்தி காத்தானுவாங்களே அந்த மாதிரி கிடையாது. ஒரு காரியம் வாசிப்போம். ஸ்தேவான் உயிரிழத்துக்கு முன்பாக யாரை பார்த்தாரு? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54வது வசனத்திலேருந்து 60. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவர்கள் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதனருகே வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். சரி, இந்த இடத்துல தான் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இரத்த சாட்சியாக முக்கால்வாசி மரித்தவர்கள் அவர்கள்தான் தங்கள் ஜீவனை ஒப்படைச்சாங்க ஒழிய சடன் டேட்டு கிடையாது. புரியுதா? மத்தி காத்தானுவாங்களே அந்த மாதிரி கிடையாது. அவங்களாவே தான் சொல்கிறாங்க. இயேசுவா அதான் சொன்னார், பிதாவே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன்னு. புரியுங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, மரணம் நீங்கள் டிசைட் பண்ணாதான் உங்களை மேற்கொள்ள முடியும். மரணம் நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் அது நிறைவேறும். நீங்கள் அனுமதி கொடுக்காத வரைக்கும் அது நிறைவேறாது. வேதத்தில் நீங்கள் பாருங்கள், இயேசு அது செஞ்சார், யோவான் அது, ஸ்தேவான் அது செஞ்சார், இன்னும் பல பேர் அப்படி தான் செஞ்சாங்க.